ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நாள் இஃப்தாருக்கு ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு டெசர்ட், கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெயினாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடியது கஞ்சி தாங்க. கஞ்சி இப்போ பள்ளிவாசலில் கிடைக்கும். பள்ளிவாசலில் வாங்க முடியாதவங்க வீட்டிலையே ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தடில் நிறைய ரெசிபிஸ் நம்ம காயில் சமையல் பகுதியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு குருணை அரிசி எடுத்திருக்கேன். சிறுபருப்பு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். காய்கறிகள் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரே குக்கரில் போட்டு நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் ஒரு 4-5 பேருக்கு ஏற்ற மாதிரி குக்கர்லேயே குவிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 100 ml தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதோட ஒரு 25 ml நெய் சேர்த்துருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். இப்போது 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, நீட்டமாக நறுக்குனது அதையும் சேர்த்துங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 3 அல்லது 5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு சிம்மில் குக் பண்ணுங்கள். இதோட இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது எதுக்கு சேர்த்தாலுமே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 2 தக்காளி, இது கூட நான் காய்கறிகளும் சேர்க்குறேன். கேரட், அதாவது ஒரு கேரட், ரொம்ப பெரிய கேரட்டில் மீடியம் சைஸ் கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம், அதே மாதிரி பாதி உருளைக்கிழங்கு அதையும் தோல் எடுத்துகிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலைகள் ஒரு கைக்குத்த அளவுக்கும், புதினா இலைகள் ஒரு கைக்குத்த அளவுக்கும் சேர்த்துங்க. இந்த மெத்தடில் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதாவது குக்கர் மட்டும் கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்தால் ஒரே சட்டிலேயே நம்ம பண்ணிடலாம். இது கூட நான் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் மட்டனை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அல்லது பொடிசாக நறுக்கியும் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா கைமா வாங்கியும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. தனி மிளகாய்த்தூள் கார தேவைக்கு நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்க்குறேன். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. தேவைனாலும் நம்ம பின்னாடி இதில் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிர், அதிக புளிப்பில்லாத தண்ணி விடாத திக்கான தயிராக நீங்கள் சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு ருசி கொடுக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுடுங்க. இதோட நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போதைக்கு தேவையான அளவுக்கு கறி வேகிறதுக்கு, காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்து ஒரு விசில் அல்லது 2 விசில் நம்ம வச்சு எடுத்துடலாம். கறியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 விசில் வையுங்க. கைமான்றதுனால நமக்கு 2 விசில் போதுமானது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரை மூடி அளவுக்கு தேங்காய், 7-8 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குக்கரில் நம்ம 2 விசில் வச்சு எடுத்துருக்கோம். எப்படி வெந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். கறியாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் உங்களுக்கு வைங்க. சிக்கன் செய்யலாம் அல்லது வெறும் காய்கறி மட்டும் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நான் குருணை அரிசி, பச்சரிசி தான் இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சிறுபருப்பையும் நான் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். அந்த ஊறினதை அப்படியே இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். குக்கர் பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராவாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சலாம். நல்லா குழைய வேகணும். இது ஒரு 2 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி போய் இருக்குது. இதை நல்லா மசிக்கணும். இதை நம்ம ஒரு பெரிய குக்கரில் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாராளமாக ஊற்றலாம். இப்போ நான் சின்ன குக்கரில் வச்சதுனால இதை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைக்கு தண்ணியை நம்ம அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. ஸோ சோறு நல்லா மசிஞ்சு போய் இருக்கணும். குருணைன்றதுனால பச்சரிசியில் அந்த பாதியாக இது கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லைன்னா முழு அரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா சோறு வந்து வாயில் தட்டுப்படாது, காய்கறிகளும் வாயில் தட்டுப்படாது உங்களுக்கு. இதோட நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் கலவையும் இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்துங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மசிக்கும் போது ஈஸியாக அது மசிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா பிளெண்டர் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 2 ரொம்ப அதிகமாக சுத்த தேவையில்லை, பிளெண்டர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். வெறும் கஞ்சா சாப்பிட்றத விட இதோட காய்கறிகள் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும்போது அதில் ருசி கொடுக்கும், உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும். இப்போ நோன்பு திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக ஒரு பவுலில் சாப்பிட்டாலும் ஃபுல்லாக ஒரு டிஷ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் உப்போ அல்லது காரமோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இதோட சேர்த்துக்குங்க. நம்ம நோன்பு பிடிக்கும்போது டேஸ்ட்டு பார்க்குறதுனால நோன்பு வந்து முறியாது, அதுக்காக நிறைய ஊற்றிலாம் குடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நுனி நாக்கில் வச்சு டேஸ்ட்டு பார்த்தா போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஏதாவது ஒரு பொரிச்ச உணவுகள் சேர்ப்போம். இப்போ நான் பருப்பு வடை செய்ய போகிறேன். பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பை விட பட்டாணி பருப்பு தான் உங்களுக்கு ருசி கொடுக்கும். 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு, அதோட தண்ணி வந்து ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடியது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், 3லேருந்து 5 பல் காஞ்ச வத்தல் நல்லா ட்ரையாக மிக்சியில் தூள் பண்ணி எடுத்து வச்சுருங்க. முழு பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்துங்க. கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு. இதையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போது நம்ம வந்து பட்டாணி பருப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி சேர்த்தா கொலகொலப்பாக ஆகிடும். நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பருப்பை மட்டுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா போதும், நல்லா கிரைண்ட் ஆகிடும். அதுமாதிரி 1-2 பருப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் 1, அதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவும் பூண்டு கருவேப்பிலை பொடியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சோடா உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துங்க. இதை கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு கையில் லைட்டாக மட்டும் தண்ணியை டிப் பண்ணிங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதில் நம்ம போட்டு பொரிய போகிறோம். பருப்பு வடையை பொறுத்த வரைக்கும் ஏன் கிறிஸ்பியாக வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வராமல் இருக்கும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பொரித்து எடுத்துருவாங்க. பருப்பு வடையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அடுப்பில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க. அது நல்லா நின்று பொரியணும். ரொம்ப டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிற மாதிரிலாம் இந்த பருப்பு வடையை எடுக்க முடியாது. கடலை பருப்பை விட பட்டாணி பருப்பு தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சாதான் இந்த ஒரிஜினல் நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சுவையில் நமக்கு கிறிஸ்பியான வடை கிடைக்கும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 பக்கமும் பொன் வறுவல் ஆகணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக இந்த பருப்பு வடையை மட்டும் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி சோடா உப்பு லைட்டாக சேர்த்தா தான் இந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். சோடா உப்பு போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சுவையான பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீயோடையோ கஞ்சோடையோ சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது falooda. இது வந்து பிள்ளைங்க தான் செஞ்சாங்க. ஸோ வேலையை வந்து அவங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டு அசாராவும் ஷமீராவும் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அசாராவும் இப்போ நல்ல ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டா. அவள்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கஸ்டர்ட் வந்து எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதோட ஆறின பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பாலை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சணும். காய்ச்சும் போது இந்த கஸ்டர்ட் பவுடரும் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்குறோம். சீனி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம கஸ்டர்டை நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டர்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேயர் கஸ்டர்ட் போட்டுருங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏற்கனவே கடல் பாசி கட் பண்ணி கலராக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட் சாலட் பண்ணும்போதோ அல்லது falooda பண்ணும்போதோ இந்த கடற்பாசி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கலர் கடற்பாசின்றது உடம்புக்கு கொஞ்சம் அந்த கலர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பாண்டன் லீஃப்லேயோ அல்லது எல்லோ டர்மரிக் கலர்ஸ், அதே மாதிரி பீட்ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய கலர்ஸ் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா. அதுக்கப்புறம் இதோட நான் சப்ஜா சீட்ஸ் அதையும் ஊற வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட விருப்பப்பட்ட நட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா, ஆப்பிள், பொமிக்ரானட், அப்புறம் கிரேப்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கோம். இதுக்கு மேலே துருவுன நட்ஸும் சேர்த்துக்கலாம். ப்ளம்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் மேலே தூவி சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு கூலாக வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோன்பு திறந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீங்க. அதனால் தேவைக்கு மட்டுமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.